நாளை என்ன தினம் தெரியுமா? என்ன தினம்? காதலர் தினம், லவ்வர்ஸ் டே. ஹாப்பி லவ்வர்ஸ் டே அமுல் பேபி. டான் டடாய். இந்த கிஃப்ட் உனக்கு கண்டிப்பா பிடிச்சிருமே. முதல்ல இது கொடுங்க. அமுல் பேபி, எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆகுற? எங்க கொடுங்க. என்னாச்சு? எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆகுற? சொல்லு. ஒழுங்கா கொடுங்க, இல்ல விளையாடாதீங்க. கொடுங்க கொடுங்க சொல்றேன். நான் சொல்றத முதல்ல நீ கேளு, அதுக்கப்புறம் நான் குடுக்குறேன். நீங்க முதல்ல கொடுங்க, அப்புறம் என்ன வேணா சொல்லுங்க, நான் கேக்குறேன். கொடுங்க. ஏங்க கொடுங்க. ஏங்க கொடுங்க. வேணும்னே தானே இதை போட்டு உடைச்சிங்க? இல்ல அமுல் பேபி. பேசாதீங்க என்கிட்ட. நேத்து நைட்டு நான் அதை எடுத்து பார்க்கும்போது நீங்க என்ன பாத்தீங்களா? தெரியுங்க, பிளான் பண்ணி தான் இதை எடுத்துட்டு வந்து இங்க போட்டு உடைச்சிருக்கீங்க. நீ தப்பா புரிஞ்சுன்னு பேசினு இருக்க அமுல் பேபி. ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். நீங்க பெரிய இவங்க நினைச்சிட்டு இருந்தேன்ல, அதான் உங்க மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இருக்காது, வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தோ தோ பாத்துட்டேனே, இப்ப நீங்க யாரும் காட்டிட்டீங்க. நீங்களும் மத்தவங்க மாதிரி சராசரி பொண்ணுன்னு ஒரு நிமிஷத்துல காட்டிட்டீங்க. உங்களை எப்படி நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? அமுல் பேபி, நீ ஒரு வார்த்தை கூட இனிமே என்கிட்ட பேசாதீங்க. என்கிட்ட பேச தகுதி நீங்க எழுதிட்டீங்க. என்னைக்கு இவனுக்கு என் மேல முழுசா நம்பிக்கை வருதோ அன்னைக்கு இவனா கூப்பிட்டாதான் நான் இந்த வீட்டுக்கு வருவேன். இல்லன்னா நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்பா. மாமா, அதே பாப்பாவா? ஆஹா, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கே. மாப்ள, நம்மள கிளம்ப சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். வா போயிடலாம். எங்கடா ஓடுற? உள்ள வாடா, நம்ம அத்தைய பாக்க தானே வந்தோம். அத்தைய பாப்பாவா? சரி, அத்தைய பாக்க யாரும் ஒன்னேல போய்க்கிறேன். வாடா வாடா வாடா. அத்தை போடா. அம்மா வாடா. நீ எது வந்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். இரு, வந்து வச்சுக்கிறேன். ஊருக்கு மட்டும் புருஷன் பொண்டாட்டி எத்தனை நாள் நடிச்சிட முடியும் பாட்டி? அவன் மனசு மாறணும்னு நான் இன்னும் எத்தனை வருஷம் தான் காத்து நிறுவணும்னு எனக்கு தெரியல. நான் அவனை என்ன வருகிறேன்னு தெரியாம எத்தனை நாள் தான் பாட்டி நான் வாழ்றது? அந்த கிஃப்ட் வச்சிருந்தியே, அந்த ஃப்ரிட்ஜ்ல பாத்தியா? ஃப்ரிட்ஜ் பக்கம் போவே மனசுலமா. போயிருந்தா நீ எவ்வளவு பெரிய அவசர புத்திக்காரன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு முந்தின நாள் நைட் ஒரு 3 மணி இருக்கும். தண்ணி குடிக்கணும்னு கிச்சனுக்கு போனேன். அப்போ ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு போய் பார்த்தா அன்னைக்கு உடைஞ்சு போனது நீ வச்ச கிஃப்ட் இல்ல, அவ செஞ்ச கிஃப்ட். அவ கஷ்டப்பட்டு பண்ண கிஃப்ட அவளே வேணும்னே உடைப்பாளா? ஆனா அவ வேணும்னே தான் போட்டு உடைச்சான்னு நீ சாதிக்கிற. ஏதோ ஒரு தப்பு தெரிஞ்சோ தெரியாமலையோ நடந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? சம்பந்தப்பட்டவங்கள பேச விடணும். நீதான் அவளை பேசவே விடலையே. கண்மூடித்தனமா நம்மள நேசிக்கிறவங்க கிடைக்கிறதுக்கு நாம 7 ஜென்மத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு அப்படி ஒருத்தி கிடைச்சிருக்கா. அவ மனச நோகடிக்காதப்பா. உனக்கு கல்யாணம் நடக்கும்போது இப்படி ஒருத்தி எனக்கு மருமகளா வராளேன்னு சொல்ல முடியாத மனவேதனையில இருந்த. ஆனா
இப்போ இப்படி ஒருத்தி எனக்கு மருமகளா கிடைச்சிருக்காளேன்னு மனசு பூரா பூரிப்புல இருக்கேன். இத பார், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவ கைய பிடிப்பியோ அவ காலை பிடிப்பியோ ஏதாவது செஞ்சு அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வரும்போது என் மருமக கூட தான் நீ வரணும். நான் இப்போ கிளம்புறேன். உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். நாளைக்கே இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வாங்கிட்டு உங்க அம்மாவை நடு தெருவுல நிக்க வைக்காம நான் விடவே மாட்டேன். ஹம். ஏங்க அம்மாட்ட சொன்னதை ஏங்க என்கிட்ட சொல்லல? நீ என் மேல வச்சுக்கிற நம்பிக்கை என்னன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. நீ ஒஞ்சது அந்த கிஃப்ட் மட்டும் இல்ல, என் மனசும் தான். சாரிங்க, நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. இப்பவும் நீ பேசின வார்த்தைங்களுக்காக தான் என்னாண்ட மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கிற. என் உணர்வுகளை உன்னால புரிஞ்சுக்கவே முடியல. நான் காயப்பட்டது உன் வார்த்தையால இல்ல, நீ என்ன பத்தி நினைக்கிற நினைப்புல. அதுவே உனக்கு புரியாதப்போ நானும் நீயும் சேர்ந்து இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. உன் மனசுல நான் இருக்கேனா இல்லையாங்கிற சந்தேகத்தோடயும் இல்ல என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசுக்குள்ள நான் வந்துருவேனாங்கிற நம்பிக்கையோடலாம் என்னால ரொம்ப நாள் வாழ்ந்துட முடியாது. என்னை பத்தி நீ முழுசா புரிஞ்சுக்கினேன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் இல்லங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நீ பண்ணினே தான் இருக்கிற. உன் மனசு பூரா நான் தான் இருக்கிறேன்னு உன்னால ஒரு நாள் உணர முடிஞ்சா அன்னைக்கு வந்து நீ என்ன கூப்பிடு, நான் உன் கூட வரேன். அது வரைக்கும் நீ உன் வீட்லயே இரு, நான் என் வீட்டுல இருக்கிறேன். அதான் ரெண்டு பேருமே நல்லது. அப்படி நீ உணர்ற ஒரு நாள் வராம கூட போட்டும் பரவாயில்ல. ஆனா இனிமேயும் நீ இருக்கிறதா நினைச்ச நீ ஏமாத்தீன்னு என்னால உன் கூட வாழ முடியாது. உன்னை பார்த்தா Sorry. புது வெட்கம் வருதே. ஐயையோ எனக்குள் முதலச்சம் வருதே. ஹே உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே. ஐயையோ எனக்குள் முதலச்சம் வருதே. உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பெண்மை உணர்ந்தேன். அட அச்சம் மடம் நாடம் எல்லாம் சட்டென்று ஒட்டிக்கொண்டது. உன்னை தினம் பார்க்கச் சொல்லி ஐயையோ கண்கள் அலறியது. மாப்ள, எதுவும் வேணுமா?
வேணாம் பாட்டி, நீங்க இன்னும் தூங்கல? தூங்கணும் மாப்பிள்ள. சின்ன யோசனை, அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பாட்டி, சத்யா எங்க? ஜானகிக்கு மாத்திரை கொடுத்துட்டு இருக்கா. சரிங்க பாட்டி. மாப்பிள்ள, சத்யா ஏதாவது பேசியிருந்தா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. இல்ல மாப்பிள்ள, அவ உங்ககிட்ட பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்க மேல அவ ரொம்ப பாசமா இருக்கா. அதனால வந்த கோவம்தான் அவளை அப்படி பேச வச்சிருச்சு. அவ வேண்டான்னு சொல்லிட்டான்னு நீங்களும் அவளை விட்டுட்டு போயிடாதீங்க மாப்பிள்ள, போயிடாதீங்க. அந்த பயம் உங்களுக்கு எப்போதுமே வேணாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க என்னோட ஃப்ரெண்டு. அப்பவே அவங்க லைஃப் ஃபுல்லா என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டவனா. எப்படி பாட்டி நான் உங்களை வேணாம் சொல்லிட்டு தூக்கி போட்டு போவேன்? இதோ பாருங்க, நான் சாகுற வரைக்கும் அவங்க என் கூட தான் இருப்பாங்க பாட்டி. அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். மாப்பிள்ள, பாட்டி, இப்ப அவங்க என் மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க. அந்த கோவத்துக்கு நான் தான் காரணம். என் மேலதான் எல்லாம் தப்பும் பாட்டி. அவங்களுக்கு என் மேல இருக்க கோவத்தை நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். அவங்க கோவம் குறையிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். அவங்கள நான் இன்னும் புரிஞ்சுக்கலன்னு அவங்க சொன்ன மாதிரி என்னையும் அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு பாட்டி. இதோ பாருங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க எதை பத்தி நினைச்சு கவலைப்பட வேணாம். ம்? நான் இங்கிருந்து போனா அவங்களோட தான் போவேன். ம்? போதுமா? சரிங்க மாப்பிள்ள. ம். இந்தா, இந்த லுங்கியை கட்டிக்கோ. என்ன பாட்டி இப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லனா ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, இது பரம்பரை கைலி. பரம்பரை கைலியா? இது எங்க அப்பா கட்டியிருந்தாரு. உங்க அப்பாவா? ஆமா, எங்க அப்பா கட்டியிருந்தாரு. அதுக்கப்புறம் என் புருஷன் கட்டியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவங்க அப்பா கட்டியிருந்தாரு. இப்போ இப்போ நீங்க கட்டியிருக்கீங்க. மாப்பிள்ள, கைலி பத்திரம் உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கும் கட்டணும்ல. இந்த கைலிய எதுக்கு இப்ப சிரிக்கிற? அது பழச நினைச்சேன், சிரிச்சேன். இது முன்னாடி நடந்ததெல்லாம் நினைச்சா எனக்கு கோவமா தான் வருது. ஏங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இதோ பாருங்க, எப்போதுமே நல்ல விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும், மத்தெல்லாம் மறந்துடணும். நடந்ததெல்லாம் மொத்தமா ஒரு நாள் தப்புன்னு தெரியும் போது நல்லதுன்னு எதை ஞாபகம் வச்சுருது? ஏங்க ஏங்க, இப்ப எதுங்க பாய கீழே போடுறீங்க? தூங்குறதுக்கு. தூங்குறதுக்கா? ஏங்க, நம்ம வீட்டுல நம்ம மேல தானே படுப்போம். இப்ப எதுக்கு என் கீழே படுக்கிறீங்க? வாங்க வாங்க, மேல படுத்துக்கோங்க. ஒன்னும் தேவையில்ல, நான் கீழே பத்துக்கிறேன். கீழையா? கீழே எங்க படுக்கிறீங்க? பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏங்க, இப்ப என்ன பண்ணி உங்களை மேல படுக்க வைக்கிறது? பேசாம நம்மளும் கீழே படுத்துடலாம். என்ன? அது இங்க படுக்கலான்னு. சரி படு. படு. ஏங்க, நீங்க எங்க போறீங்க? வாய முடிக்கணுமா?
நம்ம பிளான் எல்லாம் வேஸ்டா போதே. இப்ப என்ன பண்றது? பேசாம நம்மளும் மேல போய் படுத்துடலாம். ஹலோ, தூங்கிட்டாங்க. சைலண்டா படுத்துருவோம். என்ன விளையாடுறியா நீ? அது இல்லைங்க, நீங்க எனக்காக தான் மேல வந்து படுத்தீங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கவே நானும் மேல வந்து படுத்தேன். இதுல என்ன தப்பு? ஏங்க இப்ப என்ன பண்றது? நாமளும் கீழே இறங்கி படுத்துடலாமா? படுத்துரும். ஏங்க, அது இங்க படுக்கலான்னு ப்ளீஸ். அடச்சி